விஜய்க்கு பேச தெரியலனா பேசி என்ன கீழ்ச்சாங்க ஒரு அம்மா கேக்குறாங்க பெரியம்மா 80 வயசு அம்மா பேச தெரியலமாண்ணா தம்பி பேசி என்ன பிரயோஜனம் பேசி ரெண்டு பேரும் என்ன கீழ்ச்சாங்க அப்படி ஏமாத்தார மக்களே எனக்கு ஒன்றும் புரியல. மணி அவர்கள் போய் இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு விஜய்க்கு. ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, அதிசயமாவும் இருக்கு. ஒரு மணி நேரம் பேசலாம், ஏமாத்துறத தவிர வேற என்ன இருக்கு? அப்ப இந்த சிஸ்டம் மேல நம்பிக்கை இழக்கிறாங்க மக்கள். இது இப்படி புரிஞ்சுக்கணும். அது அப்படி இப்போ நீங்க புரிஞ்சுக்கினீங்களே மணி, அதாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா இல்ல மக்கள் பேசுறாங்கன்ட்டு நீங்க மாத்தி பேசுறீங்களா? புரிஞ்சுக்காம நீங்க விஜய் பத்தின விமர்சனத்துல இறங்குறீங்கன்னா நீங்க உங்களுக்கு நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? தனிப்பட்ட விஜய் மீதான கவர்ச்சியில் வந்த வாக்கு வங்கின்னு புரிஞ்சுக்காதீங்க. இந்த அதாவது தனிப்பட்ட முறையில விஜய்க்கு வாக்கு வங்கி இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது எப்படி சொல்றதுனாக்கா ரொம்ப வெறுப்பாயிட்டாங்க. அடிபட்டு நொந்து நூடுல்ஸா இருக்காங்க. ரெண்டு கட்சியும் மாறி மாறி ஆண்டு தமிழ்நாடு நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. எதனா ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய கட்சிகள் இருக்கு இல்லையா? பெரிய கட்சிகள் திமுக, அதிமுக, அவங்க கூட்டணியில் இருக்க காங்கிரஸ், பிஜேபி, எல்லா கட்சிகள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு இருக்கு. இப்போது நீங்க பேசுறீங்களே மணி, ஏமாத்துறாங்க, சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, பேசி இப்போது பேசுறீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். பேசி கூட ஏமாத்துறாங்க. எக்ஸிஸ்டிங் செட்டப் மேல இருக்கக்கூடிய ஒரு வருத்தம், ஒரு கோபம், ஒரு அழற்சி, ஒரு சலிப்பு. அதாவது இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்களே, எனக்கு இன்னும் ஒரு டவுட்டே இருக்கு. அதோட விளைவு ஏதாவது ஒரு மாற்று வருமான மக்கள் கிட்ட ஒரு ஏக்கம் இருக்கு. உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் எதனா வராம போயிடுச்சா? அது ஒரு காலத்துல விஜயகாந்த் பக்கம் திரும்பிச்சு, இல்ல ஃபெயிலியர் ஆச்சு. இன்னைக்கு விஜய் பக்கம் திரும்பி இருக்கு, கூடுதலா இருக்கு. விஜயகாந்த் இப்போ அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கீங்க. அதாவது நடுநிலைமையா பேசுறாராம் இப்போ. இந்த அளவுக்கு செல்வாக்கு கிடையாது. சோ விஜயை பத்தி நீங்க பேசும்போது தனிப்பட்ட விஜயோட செயல்பாடுகள்னு பார்க்காம அதற்கான வரவேற்பு எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. அதாவது விஜய்க்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த வரவேற்பு சரி, அவருக்கு இருக்கிற அந்த பொலிட்டிக் செல்வாக்கு எப்படி உயர்ந்ததுன்னா அதுதான் சமூக அறிவு, சோஷியல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ். அதுதான் விஜய் என்ற தனிநபருடைய செயல்பாடுகளை பத்தி நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருப்பது என்பது தவறானதா? விஜய் வருவாரு, அவர் நல்லது செய்யறாரு, நல்லா செய்ய போறாரு, அது செகண்டரி. அவர் இத்தடிமா மாறி போன இந்த கூட்டணி கட்சிகள் திமுக விசிகா, காங்கிரஸ், இடதுசாரிகள், அதே மாதிரி இங்க இருக்கிற கட்சிகளுடைய பார்த்து வெறுத்து போயிட்டாங்க. அதிமுக, பிஜேபி, அவங்க கூட இருக்க பாமக, எல்லாருமே மக்கள் இருக்க வெறுப்பு தானே இந்த பக்கத்து. என்னடா நம்மள வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு தான் இப்போ பாத்தீங்கன்னாக்கா எதனா ஒண்ணு ஆப்போசிட், எதனா ஒண்ணு மூன்றாவது பாத்தீங்கன்னாக்கா எப்படி சொல்றதுன்னா ஒரு எதனா ஒண்ணு மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது இந்த கட்சிகளுக்கு விடப்பட்ட ஒரு வேக்கப் தான். அப்படிதான் இதை புரிஞ்சுக்க சொல்றாங்க. அவர் ஒன்னும் தேவதூதன் நான் சொல்லல. ஆனா பாத்தியா திருப்பியும் பாத்தியா, இதுதானே வேணான்றது. எல்லாம் இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டேன், நல்லா வாழைப்பத்துல ஊசி சொருகிற மாதிரி சொருகிற பாத்தியா, இதுதான் வேணான்றது. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. நானும் ஒருமையில போயிட்டேன். நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அது தப்பு. இப்பதானே நல்லா பேசிட்டு இருந்தீங்க, இப்ப என்னன்னாக்கா வாழைப்பத்துல ஊசி சொருகிற மாதிரி ஒரு வார்த்தை விடுறீங்க பாத்தீங்களா? பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டானா, நல்ல வைப்பான வர மாட்டானான்ற எண்ணம் ஏக்கம் சாமானிய மனிதனோட ஆழ்த்த மனதில் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது நான் சொன்னதுதான் அவரும் சொல்றாப்ல, ஒரு விரக்தியா ஒரு ஏக்கத்துல தானே விஜய் பாக்குறான். எல்லாம் திரு பசங்க தெரியும் போது அங்க பாக்குறான்ல. அதனால அதாவது விரக்தி ஆயிட்டாங்க, பார்த்து விரக்தி ஆயிட்டாங்க. எதனா ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு பார்த்து நின்று இருக்கிற நேரத்துல விஜய் வந்திருக்கிறாப்ல. பார்ப்பதற்காக அந்த கூட்டத்தை பார்க்கிறாங்க. வெறும் சினிமா கவர்ச்சி சொல்றது உடனே ஏமாத்தீங்க. விசிலடிச்சா கொஞ்சம் சொல்ற தற்கொலைன்ற எவ்வளவு பெரிய வார்த்தை, தப்பான வார்த்தை. அப்பா இப்போவாது சப்போர்ட்டா பேசுறீங்களே மணி சார் அவர்களே. அதாவது எனக்கு என்னன்னாக்கா உங்களுக்கு பேமெண்ட் வரலன்றதுக்கோசம் நீங்க பொதுவா பேசுறன்றது மாதிரி மாறி பேசுறீங்களா, இல்ல உண்மையிலே விஜய்க்கு உண்மையான ஆதரவு இருக்குன்னு அப்படின்னு நீங்க உணர்ந்து பேசுறீங்களா எனக்கு தெரியல. இருந்தாலும் எனிவே நீங்க கொஞ்சமாவது பாத்தீங்கன்னாக்கா இப்ப நாட்டு நடப்பு சூழ்நிலைகளை பார்த்து பேசுனீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷம். ஏன்னாக்கா ஒரு பக்கமாவே ஜால்ராட்சின்னு இல்லாம என்ன நடக்குது, நாட்டு நடப்பு என்ன நடக்குதுன்னு அப்படி தெரிஞ்சு நீங்க பேசுனீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷம் மக்களே. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.